அன்பு சொந்தங்களே, தோழமைகளே, குழந்தைகளே, அனைவருக்கும் இந்திய தீபாவளி அதிகம் ஏற்றுவது உணவிற்கா உறவிற்கா? அதுதான் தலைப்பு. சொல்ல போறேன். அதே போல நம்ம இங்க பேச போறது இந்திய தமிழர்கள் பத்தியே கிடையாது. ஏன்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. சாப்பாடு எதுவும் பிரச்சனை இல்லை. பெருந்து ரோட்டுக்கு ரோடு பரோட்டா கடை. இப்ப ரோட்டுக்கு ரோடு பரோட்டா சொல்லக்கூடாது, ரோட்டுக்கு ரோடு கேஎஃப்சி மெட்டி மண்டலை கட்டணத்துல மிட்டி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி கேட்கலாம். பெருந்து சொந்தக்காரன் இல்லையா? நம்ம சின்ன ஊரை சொல்றேன், பக்கத்து வீடு, அடுத்த வீடு, எட்டு வீடு எல்லாம் மாமா வந்தாங்க, தாத்தா பாட்டிங்க பிரச்சனையே கிடையாது. அவனும் பைத்தியம்லாம் இருங்க, நீ சிரிச்சு வை, கண்டிப்பா அவங்க சொந்தக்காரன் தான் அவன் அப்படின்ட்டு. அதான் இன்னைக்கு அந்த நிலைமை. நம்ம நிலைமை எப்படி இருக்கு? அவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. காய்கறி இன்னும் பிரச்சனை. திங்கள் வியாழன் போகிற ஆட்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் டிரான்ஸ்போர்ட் தான் இருப்பாங்க. இன்னைக்கு போறீங்கன்னா அவ்வளவுதான். மறுநாள் சூத்த கத்திரிக்காயும் முட்டுன வெண்டைக்காயும் தான். சாம்பார் கிடையாது, பொரியல் கிடையாது, எதுவும் கிடையாது. உறவு அதுவும் பிரச்சனை தான். எல்லாம் 90% முதல் தலைமுறை தான். எல்லாம் ஏதோ ஒரு 4 பேருக்கு ஆமா அண்ணன் இருப்பாரு, அண்ணன் எப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோயில் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயில போயிட்டு நம்ம அந்த பூசாரிக்கு வந்து ஒரு 500 ரூபாய் 100 ரூபாய் போனோம்னு வச்சுக்கோங்க. நாட்டுல நமக்கு வந்து திணியில பூசி விடுவாரு. ஆனா அதே இது வந்து ஒரு ஏழையா ஒருத்தர் யாராவது வர அவர் கையில தட்டுல காசு விடுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு திணியில தூக்கி தான் எரிவாரு. பாத்தீங்கன்னா வந்து 500 ரூபாய் போறாங்க. இப்ப தெரியுது பூசாரி எல்லாம் என்ன வந்து எல்லாம் காசா போறாங்க. அது மாதிரி அதே கோயில நடக்கிறவங்களே சட்னி இருக்காது, சாம்பார் இருக்காது, ஆனா கொஞ்சோடு வெண்பொங்கல் கொடுப்பாங்க. அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த வெண்பொங்கலை வாங்குறதுக்கு காசு போட்டவரும் ஒரே லைன்ல தான் இருக்கும், காசு போடாதவரும் ஒரே லைன்ல இருக்கும். 2 பேருக்கும் ஒரே அளவு. அதாவது உணவு தான் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு சமத்துவத்தை கொண்டு வருது. அது மாதிரிதான் உறவுகள். உறவுகள் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கையில காசு இருந்துச்சுன்னா நம்ம மதிப்பாங்க. இதே காசு இல்லாத உறவுகளை பாத்தீங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஒரு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம ஊருக்கு போறோம், நம்ம ஏர்போர்ட் போய் விமானத்துல போய் நம்ம இறங்குறோம். நீங்க நாகர்கோவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் உணவுக்கு அவையில ஒரு கூட்டு வைப்பாங்க. பல காய்கறிகளை கட் பண்ணி கொண்டு வச்சிருப்பாங்க. அது அவ்வளவு ஒரு சுவையா இருக்கு. காய்கறியே சாப்பிடாத குழந்தைகள் வந்து அந்த காய்கறியை சாப்பிடுவோம். அந்த அவையில்தான் நாங்க வந்து இயங்குறோம். அது மாதிரி நீங்க தென்காசி பக்கம் போய் வச்சுக்கோங்க, பழத்தை பார்த்தீங்களா, பல காயை வந்து கட் பண்ணி அது ஒரு கூட்டு வைப்பாங்க. அவ்வளவு ஒரு அருமையான ருசியா இருக்கு. அந்த அவிகளுக்கு ஒரு பழக்காய்க்கு நாங்க எவ்வளவு நாள் ஏற்றி கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? சரி, ஓகே, ஏர்போர்ட்ல விமானத்துல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊர்ல போய் சேர்ந்து இறங்கிடுவோம். அங்க போய் இறங்கிட்டு ஊர்ல சரி, ஓகே, நாங்க எல்லாம் வந்து போய் ஊர்ல பார்த்து கிளம்புவோம். நம்ம உடனே வீட்டுக்காரங்க போங்க, ஏன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போவோங்க அப்படின்பாங்க. சரி, ஓகே, வாங்க எல்லாத்தையும் அனுப்பி போவோம். நாளைக்கு காலையில் நம்ம போறோம், திருச்செந்தூர்ல போய் முருகனையும் பார்த்துட்டு சூரிய உதயத்தையும் பார்த்து வருவோம்னு சொல்லுவோம். மறுநாள் காலையில 2 மணிக்கு வண்டி வீட்டு முன்னாடி நிற்கிறோம். அதுன்றது மச்சான் என்னால வந்து கூப்பிட முடியல, வீட்டுக்கு நேரம் வர முடியல, ஏதாவது பிக்கப் பண்ணி போகணுமா? உடனே அவன் வீடு எங்க இருக்கும்? தெற்க இருக்கும். நம்ம போறது கிழக்க போவோம். உடனே பின்னாடி ஒருத்தர் நம்ம சொந்தக்கார ஒருத்தர் கத்துவான், அவன் விட்டு போய் ரோவியம்மா அவனை கூட்டிட்டு போற அப்படின்னா, சரி வேற வழி இல்லாம எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அங்கேயும் போனோம்னா போகும்போது சொல்லுவான், நான் வந்து முருகனோட ராஜ அலங்காரத்தை தான் பார்க்கணும். டேய், சூரியத்தை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு. இல்ல இல்ல, ராஜ அலங்காரத்தை தான் பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு ராஜ அலங்காரத்தை பார்க்கறதுக்கு உள்ள போயிட்டு வரும்போது அதுக்கு நான் சிறப்பு இடத்துல தான் போகணும்ப்பா. சரி, சிறப்பு இதெல்லாம் போயிடுவான். அங்கேயும் போல அதுக்கு ஒரு லட்சம் கொடுக்கலாம். முருகனை நேரில் போய் பார்க்கணும். முருகனை நேரில் பார்த்து வெளியே வர சொல்லியும் நம்ம போகும்போது ராஜ அலங்காரத்துல போயிருப்போம். ஆனா திருப்பி வரும்போது பழனி ஆண்டியா வழி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கஷ்ட காலி பண்ணிருப்பாங்க. போனாருன்னா போக மாட்டாங்க. சோமா அவருக்கு
அவர் எல்லாம் சொன்னாரு. ஆனா அவருக்கு வந்து அல்வா குடிக்கிறது வந்து சும்மா கைவந்த கலை. அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நடுவர் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்களும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும். நம்ம நண்பர் செல்வன் நிறைய சாப்பாடு பத்தி பேசினாரு. மண் புரோட்டா, திருநெல்வேலி கொத்து புரோட்டா எல்லாம் பேசினாரு. பக்கத்து இறக்கி பாயாசம் யாருக்கா தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள், செல்வன் தனியா ஒரு ஹோட்டலுக்கு போறாரு, சுவாதிக்கு போறாரு. பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா அடிக்கிட்டே போவாங்க. அதனால என்ன சாப்பிட முடியும்? ஒரு பிரியாணி, இட்லி போனா ஒரு சுக்கா, சரவணபவன் போனா ஒரு தோசை, ஒரு சீனி பரோட்டா. உணவுக்கும் உறவுகள் இருந்தாதான் உணவு அட்வான்டேஜே இருக்கும். ஊர்ல நீங்க போறீங்க, கொண்டாடி பிள்ளைங்க, சித்தப்பா, பெரியப்பா, தம்பி, பசங்கன்னு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வயிற்றுக்கு சாப்பிட முடியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மிருகம் எட்டி பார்க்கும். மட்டன் சுக்கா சூப்பரா இருக்கும், கரண்டி ஆம்லெட் சூப்பரா இருக்கும். நீங்க மட்டன் சுக்கா வாங்க சூப்பரா இருக்கு சித்தப்பா அப்படிமா. நீங்க லைட்டா ஒரு கரண்டி ஆம்லெட் வாங்கப்பா, இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிமோ. இதை வச்சு ஒண்ணு போனா நம்ம தோசை வாங்கிப்போம். பக்கத்தோட கீழே விட அம்மா அம்மா இங்க வந்து சாம்பார் சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணுமா. எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாரும் பேசி லைட்டா தொட்டு தொட்டு சாப்பிடுவோம். இதுதான் பக்கத்து இறக்கி பாயாசம். உணவு தனியா போனா சிறக்காது, உணவோட உணவு சேர்ந்து வந்தாதான் உங்களுக்கு அட்வான்டேஜே இருக்கும். அதே மாதிரி நம்ம செல்வா சொன்னாரு வந்து கோயில பூசாரி காசு போட்டா சாப்பாடு போடணும்னு சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற சாப்பாடும் கையேந்தி போன கிடைக்கிற சாப்பாடும் எல்லாம் ஒரே ரெஸ்பெக்டியா தராங்க கிடையாது. அதே மாதிரி திருநெல்வேலி அல்வா பத்தி பேசினாரு. திருநெல்வேலி அல்வா வந்து திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணில பண்ணாதான் அல்வாக்கே சிறப்பு. அங்கேயும் ஒரு உணவு இருக்கு, அந்த தண்ணிக்கும் அல்வாக்கும். அதே திருநெல்வேலி அல்வா வந்து மெட்ராஸ்ல பண்ணா அதான் அப்படி ருசிக்காது. இப்ப நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போவோம். இப்ப நம்ம தீபாவளிக்கு கிளம்புறோம்னா 3 மாசம் முன்னாடி தற்கால டிக்கெட் புக் பண்ணிடுவோம். நம்ம தம்பிங்க அண்ணங்க எல்லாம் மெட்ராஸ் இருப்பாங்க, ஒன்னா சேர்ந்து ட்ரெயின்ல போய் இறங்குவோம். காலையில வீட்டுக்கு போவோம். நம்ம அம்மா நம்மளுக்கு ஸ்பெஷலா அவங்களோட அன்போட சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு எல்லா சொந்தக்காரங்க வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் 10 ரூபா 15 ரூபா தருவாங்க. நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்னா வாங்கிட்டு நம்ம பள்ளி நண்பர்கள் போய் பார்க்க போவோம். அவன் நம்மளை பார்த்தா நீ போனவரும் பிள்ளை சேர்ந்துச்சு அங்க டாக்டர் ஆயிட்டா அப்படிமா. நம்ம திருப்பி ஒரு காலேஜ் பண்ண பார்ப்போம். மாப்பிள்ளை நீங்க மலையாள சேர்ந்துச்சு இல்ல, அங்க கோட்டை போய் மாப்பிள்ள கல்யாணம் மாப்பிள்ள அப்படிமா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஆட்டோகிராஃப் இருக்குங்க. அந்த ஆட்டோகிராஃப் பக்கத்துல யார் திறக்க முடியும்னா உங்க பள்ளி நண்பர்கள், உங்க சித்தப்பா, உங்க அத்தை பையன், உங்க அத்தை பொண்ணால மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருக்க ஆட்டோகிராஃப் பக்கத்துல திறக்க முடியும். உங்க வாழ்க்கையில ஆட்டோகிராஃப் பக்கத்துல கிடைக்கும் போதுதான் உங்களோட எமோஷன்ஸ் வெளியே வரும். உணவும் எமோஷன்ஸும் சேர்த்தாதாங்க உணவு. வெறும் உணவை நீங்க சாப்பிடுறீங்க, இதே உணவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் உங்க ஸ்கூல் கிடைக்கும் காலேஜ் கிடைக்கும் போய் சாப்பிடும் போது அதோட சுகமே தனி. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆபீஸ் செஞ்சிருப்பீங்க, அங்க போய் நீங்க ப்ரொடக்ஷன் சாப்பிடும் போது சொல்லுவா, மாப்பிள்ள நீ ஆபீஸே வர மாட்டேன், நீ இப்ப மேனேஜர் ஆயிட்டா வெளியே போறீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது நம்ம ஈகோ அப்படியே உடையும், கோபம் வராது. ஏன்னா சொல்றது நம்ம நண்பன், நம்ம அத்தை பையன், நம்ம அத்தை பொண்ணு. பாயமா அப்படிங்கிறது பாயமா ஒரு பாட்டு உருவாங்க பாரு அப்படின்னு ஒரு சோழ பார்த்தாங்க. அவளை பத்தி சொன்ன காரணமலை தொப்பி அவங்க ஆரம்பல போலா மாதிரி அவங்க எனக்கு கேட்டாங்க, நீங்க பாயாசம் குடிக்கிறீங்க ஏமாந்த நீங்க தாங்க. அவங்க கேட்க சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க. அதனால என்னை நீங்க உறவோட போனீங்க அப்படின்னா உறவுகள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு உறவு, அதுக்கு மேல கிடையாது. சரிங்களா? ஆனா உறவு அப்படி இல்லை, நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த். உறவு ஏற ஏற வெயிட் ஏறுது, வெயிட் ஏற ஏற நீங்க இறங்குறீங்க. எதுவுமே அளவா இருந்து போறதுதான் நல்லது. உங்களுக்கு தெரியும் வயிறு சொல்லும் போதுங்க, ஆனா உங்க உறவு அவங்களுக்கு வேணும் தான் கேட்குமே தவிர எந்த ஒரு சாப்பிட்ட வரைக்கும் போதும்பா நீ உடம்புக்கு வரைக்கும் நல்லதுன்னு சொல்லாது. சரிங்களா? ஊருக்கு போய் என்ன பண்ண போறோம், அவங்க வீட்டுல உட்காந்து டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு போறோம். இப்ப இங்க வந்தோம், எல்லாரும் சொல்லிட்டோம், சந்தோஷமா சாப்பிட்டோம், சிரிச்சோம், கண்ணுக்கு கலக்கலா ஆட்டமா புடவைங்க. இதுக்கு மேல என்னங்க உட்கார்ந்து பாக்குறா உறவு சொல்றவங்க
சமையலடியா வாங்கிட்டு போறாங்க. எப்போ போனாலும் உணவு பொருள் தான் வாங்கிட்டு போறோம். உப்பிட்ட வரை உங்களோட யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கதான் கிடைக்க முடியும். அதனால சாப்பாடு போட்டா மட்டும்தான் நிக்க முடியும். சாப்பாடு தான் தவிர வேற உணவு தான் இல்லை. வணக்கம். தீபாவளி நாள் நீங்க முன்னாடி பேசுற மாமி சொன்னாங்க, தப்பாலாம் இப்ப கழுத்துக்காக மாட்டிக்கலாம் அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியல பாருங்க, அவ்வளவுமே தப்பா போயிட்டு இருக்கோம். அதோட தவறு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மாதத்தை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்ன இன்னுமே கதை சொல்றாங்க பாருங்க. இதான் கேட்க மாட்டேங்குது. அதாவது கதையெல்லாம் சொல்றாங்க, குளோபலைசேஷன் என்னதான் கிடைக்கல, எல்லா காய்கறியும் கிடைக்குது. நீங்க அடுத்த வழி அந்த வாழ்க்கை நான் சொல்றேன், அதோட வாங்கிக்கல எல்லாமே கிடைக்குது. வேணும்னா உங்களுக்கு என்ன பலகாரம் செய்யணும், என்ன உணவு கிடைக்குது. வேணுமா சொல்லுங்க, சும்மா திரும்பி கூட ஒரு வீடு இருப்பாங்க. எல்லாமே கிடைக்குது. என்ன உணவை மிஸ் பண்றோம் அப்படியே இல்லையா? தமிழ் நம்ம கேட்டரிங் பண்றவங்க போடுறோம். அங்க போனாலும் நம்ம உணவு சாப்பிடலாம் மிஸ் பண்றோம். சரி, இன்னைக்கு விடுமுறைனால சூரியனுக்கு எப்படியாவது வருது. நம்ம வெளியே போய் விண்டர்ல அவ்வளவு சாப்பிட்டு அது டைஸ் ஆகுமா? இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் எப்படி இருக்குன்னா உசு பேருக்கு உணவு அமல பண்ற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு யார் கஷ்டப்படுறது? இதெல்லாம் சாப்பிட ஜிம்முக்கு போய் சொல்லுவாங்க, நம்மளே நம்பிடாதீங்க. ஜிம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டா அப்படியே ஓகே இருக்கும். வண்டியை இதெல்லாம் நடக்குது. அதனால நம்ம எல்லாரும் உடலுக்கு உடல் உணவு முக்கியம். அந்த ஆரோக்கியமான உணவு கிடைக்குது, அதை உணவுக்கும். ஆனா உணவுங்கிறது நம்ம மனநிலை ஆரோக்கியம் அவசியமானது. இந்த அடுத்ததாக உறவு என்ன? உறவு என்னது? நம்மளே சொன்ன மாதிரி உறவுங்கிறது அடுத்த எதிர்பார்க்கும். அந்த அடுத்ததாக மிஸ் பண்றவங்க அடுத்ததாக பதிவு செய்து வாய்ப்பு நம்பி நன்றி. வாழ்க்கையிலே வெளியே கூட ஒரு நிலம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த நிலவுக்கு யார் இருக்கான்னு பார்த்தா இருக்காரு. ராமா எப்படி சமாளிக்கிறாரு? சொன்னாங்க, 19 மாதம் போறேன், 1 பேர் எல்லா நாத்தனார் மாமனார் எல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அனைவருக்குரிய தீபாவளி நான் பயனே வந்து ஏன் மிஸ் பண்றாங்க? அங்க போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா மற்ற எப்போ போனாலும் இன்னும் ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு விட்டு அடிச்சு விட்டுருவாங்க. எல்லாமே மிஸ் பண்றது காரணமே சாப்பாடு கிடைக்கும். ரெண்டாவது, நீங்க வந்து ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா அதிகபட்ச ஒரு 10 நிமிஷம் விசாரிப்பாங்க. அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. நீங்க இல்லைனாலும் அவங்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்காவது அந்த உணவுகளை இயக்கிட்டாங்க. நம்ம சும்மா சொன்னாரு, திருநெல்வேலி அல்வா அதுக்கு ஒரு கணிப்பு இருக்கிற உணவுன்னு சொல்லி சொன்னாரு. ஏன் திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலியை போய் தான் சாப்பிடணும் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது? ஏன்னா அந்த அல்வா நீங்க திருநெல்வேலியை நினைச்சாலும் சொல்றீங்க. அந்த அங்க வேணும்னா நீங்க அங்க போய் தான் சாப்பிடணும். ஏன் அதனால ஏற்க வேண்டிய அவசியம் வந்ததே அதனால தாங்குவாரா? நாளைக்கு ஒரு 4 பேர் போன் போட்டு வீட்டில் இருக்காரு. இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனாலும் தெரியும். அங்க வந்து மீனாட்சி தான் சொன்னது. ஓரமா பார்ப்போம். ஆனா இவங்களுக்கு பதில் சொல்ல வருவது மதுரை பேர் தான். அவர் வந்து இந்த மதுரையில சிறப்பான அப்படின்னா சித்திரைக்கு இருக்காரா? அந்த தன்னுடைய சகோதரியின் திருமணத்தை பார்ப்பதற்காக தலைநகர் குதிரை மேலே ஏறி வரையை முடியாடுவார்கள். இப்போ அதே போல இந்த சகோதரியை காப்பாற்ற இங்கே தேடி வருது. வாங்க தேவி. எல்லாருக்கும்
அன்பு அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் உறவுடன் பேசப்பட்டிருக்கிற சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் சோமா அவர்களுக்கும் மற்றும் உறவுகள் எக்கேட்டா இருக்கீங்கன்னா சாப்பாடு தான் முக்கிய பேச முடிக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் பணிவான வணக்கத்தை தீபாவளி திருநாள் வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஐயா முதல்ல செல்வக்கண்ணன் பேச ஆரம்பிச்சார். அவர் இந்த பாய்ஸ் செந்தில் வருவாங்க இன்ஃபர்மேஷன் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த மொழியுமே எந்த புத்தகங்களுக்கும் கரெக்டா இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரு. அது போல பரவே சரிங்களா? அதே மாதிரி அது சொல்றாங்க உணவு உணவுல போனா நாம தான் வாங்கி கொடுப்போம் கொடுக்கறதுல சந்தோஷம். சும்மா நாம மட்டுமே சாப்பிட்டு சரியா இருக்கும். மக்களுக்கு கொடுக்கணும், ரோக்களுக்கு ஷேர் பண்ணணும், அப்பதான் நம்ம உடம்பும் சரிக்கும். அதே மாதிரி இன்னும் சொல்றாங்க மருந்தே உணவாம். நீ சாப்பிட்டதுனால மெடிசன் வந்து எல்லாருக்கும் தெரியும் என்னவா போகும் சும்மா தலையிட்டே இருக்காங்க. ஆனா உணவு கிடையாது. இப்ப நம்ம எல்லாருமே நம்ம சின்ன வயசுல பின்னாடி போறோம். நாம சின்ன வயசுல இருக்கிறோம் கோடை விடுமுறை வரும் வந்தா ஒரு 6-8 வாரம் வரும். என்ன பண்ணுவோம்? எல்லாரோட உறவுகளை வீட்டுக்கு போவோம். ஒரு வாரம் ஒரு வாரம் பெரியப்பா வீட்டுல போனா நமக்கு அங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? இது நல்லது கெட்டது கட்டுப்பாடோட எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு. நாமளும் நினைத்து வச்சுட்டு பசங்களும் சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அது கிடைக்குதா? கிடைக்கலையே. இங்க வாழ்க்கை ஜெர்மனி வாழ்க்கை நமக்கு அது கிடைக்குதா? என்ன பண்றோம்? வேற நாட்டுல ஊருக்கு போக வேண்டியதா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா சுற்றி கொடுக்கணும். அவ்வளவுதான் பண்றோம். அதே மாதிரி நண்பர் சொல்றாரு ராஜா அவர்கள் அல்வா வந்து அங்க போய் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நண்பர் சோமா இருக்காருன்னா அது ஊருக்கு போறப்ப நான் கரெக்டா சொல்லிடுவேன். வீட்டுக்கு அல்வா ஒரு 1/2 கிலோ சொல்லிடுவேன். இதே சோமாட்ட வீட்டுக்கு போய் அம்மாட்ட ஒரு 1/2 கிலோ அன்பு பாக்ஸ் கிடைக்கும் சொல்ல முடியுமா? அது அங்க போனா மட்டும்தான் கிடைக்கும். உணவு பேசியே இருந்தா ஒன்றே கிடையாது. மாமா வந்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் கூப்பிட்டாரு. 6 மாசம் முன்னாடி சொல்லாது கண்டிப்பா கல்யாணம் சொன்னாங்க. ஆனா நம்ம இங்க வேலை போறதுனால அதை மறந்துடும். ஆனா ஒரு நாள் காலையில ஒரு பேர் வந்துடுது. என்ன மனசுயா இதுக்காக கல்யாணம் அப்படின்னு லைட் ஷோ காமிச்சாங்க. அது என்னமோ சொன்னா காமிச்சாங்க. அப்புறம் இந்த பக்கம் புத்தர் பண்ணி பாரு அப்படின்னு சேர்ந்து ஆடி பாடி கொண்டாங்க. நம்ம உறவுகள் எல்லாருமே இருந்தாங்க. மாமா பையன் அத்தை பொண்ணு எல்லாருமே இருந்தாங்க. அவங்களோட ஆட்காயத்தை அழுதான் அந்த ஆட்காயத்துக்கு அவங்க எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குயா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல கண்ணோருக்கு ஒரு கண்ணீர் போடுறது அந்த ஒரு கண்ணீர் உணவு இதாகுமா ஆகவே ஆகாது. அது உறவுகளுக்கே அது உறவுகளுக்கே அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி உயிர் வாழ்றதுக்கு உணவுக்கு நான் இன்னும் சாப்பிட போறேன் இல்லைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நாம என்ன சொல்றோம்னா உணவுக்கு லைட் கொடுப்போம். ஆனால் உறவுக்கு உயிரை கொடுப்போம் என்பதை அனைத்தமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை நன்றி வணக்கம். ரொம்ப நல்லா பேசுறாங்க. எல்லாமே இருக்காது. ஒன்று பெரிய வளர்ச்சி இல்லை. பேசி முடிச்சாங்க.